இப்போ இதுல வந்து ஹையர் குவாண்டிட்டி இளைஞர்களா இல்ல வேலைக்கு போறவங்களா, வேலை கிடைக்காத இளைஞர்களா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸா, இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சாப்பிடுறாங்களா, இல்ல அவங்களோட ஒரு அடிக்ஷன் இதுல எப்படி வருது, ஒரு டிப்ரெஷனுக்காக, ஒரு டென்ஷனுக்காக சாப்பிடுறாங்களா, இல்ல எதையாவது அச்சீவ் பண்ணணும், எதையாவது எதிர்நோக்கி சாப்பிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்குள்ள நம்ம பேசிக்கலாம். ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே இருக்கு. நான் வந்து தொடர் தோல்வியாளன், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்திட்டா, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்லாம், ஐயோ அந்த அக்கப்போர்லாம் அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ்ல தான் நிறைய இது மாதிரி ஆகுறாங்க. கடுமையான அக்கப்போர். எங்க வீட்டுல ஓடிடி இல்லைன்றதுக்கெல்லாம் கூட அந்த ஏதாவது எதுக்கு மனசு உடையணும்ன்ற ஒரு காரணம் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காரணத்தை வச்சிருப்பாங்க. நீங்க நியாயமா நீங்க சாதாரணமா கேட்டீங்கன்னா ரொம்ப சிரிப்பீங்க. ஆனா அந்த லைஃப்ல நான் போய் பார்க்கும்போது, நான் வந்து ஒரு டீனேஜரா இருந்து இன்னைக்கு இருக்க ஒரு டீனேஜரோட லைஃப்ல போய் பார்க்கும்போது அது எனக்கு உண்மையாவே ஹர்ட்டிங்கா தான் இருக்கு. அந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதெல்லாம் கூட பாதிக்குதா, இதெல்லாம் கூட அவங்க மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு கவலை ஏற்படுத்துதா, என் வீட்டுல என் போனை கையில வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இன்னை உள்ள தலைமுறை எந்த அளவு இருக்கிறதுங்க ரொம்ப வருத்தமா இருக்கு.